Hi everyone, welcome back to the series of all about English. இப்போ யாராவது ஏதாவது சொன்னால் எனக்கு இது புரியுது, எஸ் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலாக இந்த கீழே உள்ள இந்த 4 ஃப்ரேசஸையும் அதே சென்ஸில் பயன்படுத்தலாம். ஐ கெட் த பாயிண்ட் சொல்லலாம். யா ஐ கெட் த ஐடியா. ஃபேர் எனஃப், நல்லா இருக்கு, ஓகே அப்படின்னு அர்த்தம். தட் மேக்ஸ் சென்ஸ், எஸ் தட் மேக்ஸ் சென்ஸ். இதெல்லாம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இதை பயன்படுத்தினாலும் இவைகளை பயன்படுத்தினாலும் இதே அர்த்தம்தான். நான் புரிஞ்சுக்கிறேன், அது நல்லா இருக்கு, எனக்கு அது புரியுது, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, இப்படிலாம் அதை மொழியாக்கம் செய்து கொள்ளலாம். இது எல்லாத்துக்கும் ஐ அண்டர்ஸ்டாண்ட். பாயிண்ட் என்னன்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் என்பதற்கு பதிலாக ஐ கெட் த பாயிண்ட், யோ ஐ கெட் த ஐடியா, ஃபேர் இனஃப் சொல்லலாம். தட் மேக்ஸ் சென்ஸ் சொல்லலாம். அதுதான் இன்றைய பதிவு. மீண்டும் நாளை வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.